அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். அபி அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, அக்கா வந்துட்டேன்ல, ஒன்னும் இல்ல. நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டேன்டா. நான் இந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு என்னை எழுத விடாம பண்ணணும் தான் நம்ம எதிரிங்க இந்த கொலைகேஸ்ல என்ன மாட்டி விட்டு இந்த ஆட்டம் ஆடினானுங்க. ஆனா அத்தை எனக்காக கோர்ட்ல சரண்டர் ஆகி என்ன வெளியே வர வச்சுட்டாங்க. ஆனா அத்தை ஒரு பக்கம் இப்படி முயற்சி பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் என்ன போதை மருந்து கேஸ்ல உள்ள தள்ளி எக்ஸாம் எழுத விடாம பண்ணணும்னு அடுத்தடுத்தா ஒரு பிளான் பண்ணாரு. ஆனா நீயும் சின்னையாவும் சேர்ந்து போலீஸ்காரங்க வீட்ல போதை மருந்த வச்சது ரொம்ப துணிச்சலா வீடியோ எடுத்து அந்த இன்ஸ்பெக்டரோட இந்த பிளானையும் நிறைவேற்ற முடியாம பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் நல்லபடியா எழுதினதுக்கு அத்தையும் நீயும் சின்னையாவும் தான் காரணம். நம்ம சண்முகத்தோட கனவும் லட்சியமும் நிறைவேற போகுது அபிமா. அதுக்கான பிள்ளையார் சொல்லிதான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம நான் சூப்பரா எழுதிருக்கேன்டா. ஈசு, அபியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு என் அம்மா சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிஜம்னு நானே என் கண்ணால பார்த்தேன் ஈசு. எவ்வளவு தைரியம் அபி பிள்ளைக்கு. என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? போலீஸ்காரங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போதைப் பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடியே அபி பிள்ளை ஓடி வந்து அவங்க வர்றத வீடியோ எடுத்ததுனாலதான் போதைப் பொருள் வச்ச வீடியோவே நமக்கு கிடைச்சது. இல்லனா உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது ஈசு. ஆமா சின்னையா, நீயே நினைச்சு பாரு ஈசு, அபிப்புள்ள வீடியோ எடுத்தத அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் பார்த்திருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? ஆனா அபிப்புள்ள அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை ஈசு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. அவ யாரு? என் தங்கச்சி ஆச்சே. அபி உங்க ஆசைப்படி நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்காக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஐபிஎஸ் ஆயிடுவேன்ப்பா. எல்லா தடங்களையும் தாண்டி நான் காக்கி யூனிஃபார்ம போட்டுட்டு வந்து உங்க முன்னாடி நின்னு உங்களுக்கு சல்யூட் வைப்பேன்ப்பா. அபிமா, எங்க போற? அக்கா, இப்ப நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை, முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அது உனக்கான கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிற நம்ம அத்தைய வெளியே கொண்டு வர்றதுதான். சீக்கிரமா உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு ஒரு நிமிஷம் கூட அத்தைய ஜெயில இருக்க விடாம பண்ணுக்கா. ஈசு, அபி பிள்ளைக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம் பத்தியா? அபி பிள்ளை சொல்ற மாதிரியே சீக்கிரம் அந்த கொலைக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். நீ சொன்ன மாதிரி அம்மாவை வெளியே கொண்டு வர வரைக்கும் ஓய்வு உறக்கமே இருக்க கூடாது. நம்ம சீக்கிரமா இதை பண்ணியே ஆகணும் ஈசு. ஆமா சின்னையா, இப்பவே கிளம்புங்க. கொலை நடந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம். சரி ஈசு, ஆனா ஒரு விஷயம். என்னது? இல்ல, அது என்ன சின்னையா? நான் சொல்லுவேன், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்களை நான் எப்படி தப்பா நினைப்பேன்? என்னன்னு சொல்லுங்க. அது இல்ல ஈசு, காலையில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடலையா. எனக்கு பசி அப்படி ஒரு பசியா இருக்கு. கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி வேற இருக்கு. அதனால சாப்பிட்டு போலாமா ஈசு? ஐயோ, என்ன சின்னையா, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து
ஊட்டிலாம் விட்டீங்களே, நீங்க சாப்பிடலையா? ஐயோ, நீங்க சாப்பிட்டிருப்பீங்கன்னு நினைச்சு நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. சாரி சின்னையா, ரொம்ப சாரி. என்ன ஈசு என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அப்போ எனக்கு ஏன் பசியெல்லாம் பெருசா தெரியல, உன் பசி தான் எனக்கு பெருசா தெரிஞ்சுது. அதனாலதான் நான் அப்படியே சாப்பிடல. ஆனா இப்ப எல்லாம் நடந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிறப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது ஈசு. சரி இருங்க, நான் 10 நிமிஷத்துல ஈசு, சமைச்சிடுறேன். ஈசு, ஈசு. நீ சமைக்கிற நேரத்துக்குள்ள உன் சின்ன என்னால பசி தாங்க முடியாது. ஏற்கனவே கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது, பயங்கரமா பசிக்குது. அதனால நான் வெளியே போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? குளிச்சு கிழிச்சிட்டு ரெடியாகு, சாப்பிட்டு நம்ம வெளியே கிளம்புவோம். சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன்.